நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானா? குரல் இது இல்லையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? தமிழ்நாட்டிலேயே இந்த குரல்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, அவர் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. இன்னொருத்தர் நீங்க தான். அப்படியா? ஆமா, சிரிக்காதீங்க. நியாயமா பார்த்தா இப்ப நான் உங்ககிட்ட பேசவே கூடாது. ஏங்க? ஊருக்கு போகும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? 4 நாள்ல வந்து பாக்குறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. வந்து பாக்கணுமா இல்லையா? ஆமா, வந்து பார்க்கணும் தான். என்னங்க, நான் கேக்குற எல்லாத்துக்குமே ஆமா சாமி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாடா ஆமாடா தானே சொல்லணும். ஆமான்னு சொன்னா மட்டும் பத்தாது, சொன்னதை செய்யணும். என்ன செய்யணும்? வந்து பார்க்கணும். வந்துட்டேன், பார்க்க மட்டும்தான் செய்யணும். சும்மா ஊர்ல உட்காந்துட்டே வந்துட்டேன் போயிட்டேன்னு கதை விடாதீங்க. ஏங்க, நிஜமாதான் சென்னையில தான் இருக்கேன். சென்னையில எங்க இருக்கீங்க? திருவான்மியூர். திருவான்மியூர்ல எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில. போய். நிஜமாங்க, உங்க வீட்டு கேட்டுக்கு உள்ளதான் நிக்கிறேன். நாங்க எல்லாம் சென்னைக்காரங்க, எங்களெல்லாம் அவ்வளோ லேஸ்ல யாருமே ஏமாத்த முடியாது. நான் வைக்கிறேன், 1/2 hourல திரும்பி நானே கால் பண்றேன். நான் வாசல்ல நிக்கிறேங்க. சும்மா சும்மா போய் சொல்லிட்டு வைங்க. ஹலோ. சும்மாதான் அடிச்சேன். ஏங்க, கதவை திறந்து பார்த்துட்டு நான் வெளியில இல்லைன்னு தானே ஃபோன் பண்றீங்க? இல்லையே, நான் தான் நம்பலன்னு சொல்லிட்டேனே. நான் எதுக்கு கதவை திறந்து பார்க்க போறேன்? ப்ளீஸுங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் திறந்து பாருங்க. நான் வெளியில தான் நிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தாச்சு, வெளியே நீங்க இல்ல. அப்புறம் வெளியில போய் பார்த்துருக்கீங்க, என்னமோ பார்க்க மாட்டேன்னுலாம் சொன்னீங்க. எதுக்குங்க இந்த விளையாட்டு? என்னை ஏமாத்துறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம்? சிரிக்காதீங்க, கடுப்பா இருக்கு. ஏமாத்தோலாம் இல்லைங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். நீங்க வர லேட்டான உடனே இப்ப நான் வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டேன். போய். சத்தியமா, நான் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நிக்கிறேன், வந்து பாருங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. சீரியஸாங்க? நான் நம்ப மாட்டேன். மெரூன் மாங்காய் பூ போட்ட சுடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்பயாவது நம்புறீங்களா? நிஜமாவே வந்துட்டீங்களா? என்ன பாக்குறதுக்காகவா? நான் சொன்னேங்கிறதுக்காக வந்தீங்களா? வயசான காலத்துல இப்படி ஒரு லவ் தேவையா? என்ன வயசான என்னங்க, லவ் தானே. பேச்செல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்கு. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அலையணும்? வாக்கு கொடுத்தல. நிஜமாவா? இல்ல, எனக்கும் பார்க்கணும் போல இருந்துச்சு. உள்ள வாங்க. ஐயோ வேணாங்க, ஃப்ரெண்டு நான்லாம் அப்படி ஒரு காரை பிடிச்சி கிளம்பி வந்தான், உடனே ஓடனேன். என்னங்க, இருந்துட்டு நாளைக்கு போலாமே. ஏங்க, அடம் பிடிக்காதீங்க, வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். அதே மாதிரி நான் போறேன்னு சொல்றப்ப நீங்க தடுக்கூடாது. சரி, தடுக்கல. ஆனா திரும்ப நாளைக்கு காலையில என்ன பார்க்க வரணும். சரி, இவ்வளவு தூரம் வந்தீங்களே, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒன்னும் வாங்கிட்டு வரல அதானே? இல்லைங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலண்டா தருவேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
ஸ்வீட் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸ்வீட் ஃப்ளவர்ஸா? பொக்கேயும் மிட்டாயும் சம்மந்தம் இல்லாம இருக்கே, காட்டுங்க. ம் இதான் ஃப்ளவர்ஸா? ம் ம் உங்க ஊர்ல மல்லிகைப்பூவும் அல்வாவும் தான் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸா? இல்லைங்க, தப்பா நினைச்சா. பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. ஏங்க இப்பயாச்சும் ஒன்று தரலாம்ல? அந்த வேலையே வேணாங்க, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு ஐ லவ் யூ ஆவது சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் அப்புறம் அப்புறம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். டேய் போடா, எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. சரி சரி, சாயங்காலம் பேசுவோம். அவன் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கான், இவன் மட்டும் சிரிச்சு பேசிட்டு இருக்கத பாரு. சரியில்லையே, நான் யாருன்னு காட்டுறேன். அத்தை, காஃபி தரவா? இருக்கட்டும் இருக்கட்டும். காஃபியா டீயா அத்தை? ஏதோ ஒண்ணு. காலம் போற காலத்துல அதைத்தான் குடிப்பேன் இதைத்தான் குடிப்பேன்னு என்ன இருக்கு? உங்களுக்கு அப்படி என்னத்த வயசாயிடுச்சு? பேரம்பேத்தி எடுக்கிற வயசாயிடுச்சு. ஏன் மீனாட்சி, நீ கொஞ்சம் குண்டாயிட்டல்ல? நாங்க பாயிண்ட பார்த்து கரெக்டா அடிப்போம் இல்ல அத்தை? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வெட வெடன்னு மல்லிக்கொடி மாதிரி இருந்த, இப்ப கொழுக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரியா இருக்க. நான் இப்பதான் ஒல்லியா இருந்தேன், எப்பவுமே கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கேன். சரவணனுக்கு கூட அதான் பிடிக்கும். கடுப்பாவன் பார்த்தா நம்ம கிட்டே கடிய கலப்புறாளே. என்னத்த பேச்சியே காணோம்? இல்ல, உங்க அம்மா ரொம்ப குண்டு இல்ல, நீயும் எப்படியோ கொஞ்ச நாள்ல அப்படி ஆயிடுவ. எனக்கு கோபமே வரல அத்தை. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இல்லத்த, எங்க அம்மா மாதிரி வஞ்சனை இல்லாத ஆளுங்கெல்லாம் குண்டு குண்டு தான் இருப்பாங்க. மனசு பூரா போட்டியும் பொறாமையுமா சில வஞ்சகம் பிடிச்சவங்க இருக்காங்க. என்னதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்புல ஒட்டாது. வயசானாலும் ஆளு சிக்கன் இருப்பாங்க. ஆஹா, நம்ம கையில இருந்த கத்திய புடுங்கி நம்மளே குத்திட்டாளே. அடுத்த ஆயுதத்தை எடுப்போம். உன்னை அழ வைக்காம இங்க இருந்து போக மாட்டேன். உங்க அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு என்ன? அப்பாவுக்கு என்னவா? செத்து பொழைச்சு வந்த மனுஷன் உடம்புல பழைய மாதிரி தெம்பு எதுவும் இல்லையே. படி ஏறி இறங்கும் போது மூச்சு அரைக்குது, வார்த்தை குழறுது, தடுமாறுறாரு. வண்டி எத்தனை நாள் ஓடுமோ? மெட்ராஸ்க்கு வந்த இடத்துல இப்பதான் செக்கப்க்கு போயிட்டு வந்தோம். அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆபரேஷனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. 15-20 வருஷத்துக்கு அடிச்சுக்க முடியாதுன்னுட்டாரு. ஓஹோ. ஆனா என்ன, எங்க அப்பாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போன இடத்துல மாமாவுக்கு செக்கப் பண்ணோம். மாமாவுக்கு பிரஷர் எகிரி போய் கிடக்குது. சுகர் பார்டர் லைன்ல இருக்கு. மாமாவை தான் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். என்னாச்சு? அன்பான ஆள் நீங்க. ஊர்ல இருக்கிறவங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா போதாதுல்ல, வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு கவனிக்கணும்ல. இல்லனா காலம் பூரா நீங்க தான் அழ வேண்டியதா இருக்கும். காஃபி. அத்தை, நல்லா ட்ரை பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணாங்க? இப்படியெல்லாம் சொல்லி என்ன டென்ஷன் பண்ணணும்னு நல்லா ட்ரை பண்ணுங்க. சாரி அத்தை, என்னால டென்ஷன் ஆக முடியல. வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா பண்ணுங்க. சரவணா, சி போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சினா மீனாட்சி தான். மழை காலத்துல மாமா மனச புரிஞ்சுக்கிட்டு சூடான காஃபியும் சுவையான முறுக்கையும் கொண்டு வரியே. தேங்க்யூ தேங்க்யூ. அடடா, முறுக்கு அப்படியே வாயில கரையிறானே மீனாட்சி.
இவனை எங்க பிடிச்ச? கல்லிடக்குறிச்சியில இருந்து தான் வந்திருக்கான். கல்லடக்குறிச்சியா? என்ன மீனாட்சி சொல்ற? ஆளுங்க யாரும் வராம முறுக்கு மட்டும் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல தனியா வந்துச்சா? என்ன ஆச்சரியம். ஆள் வராம முறுக்கு மட்டும் வருமா? இல்லம்மா, இந்த முறுக்கு கூட்டு வந்த ஆள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணன் வந்துச்சு. அவன் எப்போ வந்தா எனக்கு தெரியாம? எனக்கும் தெரியாம தான் வந்துட்டு போயிருக்கு. உனக்கும் தெரியாமலையா? பாச மலர்ல ஒரு மலர் சென்னை வரைக்கும் வந்து இன்னொரு மலரை பார்க்காம போயிட்டு இருக்குதா? நம்ப முடியவில்லையே. வந்தது பாச மலரா இருந்தா என்ன பார்த்திருக்கோம். வந்தது காதல் மலர். புரியலையே. எங்க அண்ணன் உங்க அக்காவை பாக்குறதுக்காக அதிரடியா வந்துட்டு போயிருக்கு. ஏன்? சும்மாதான். சும்மா ஒருத்தன் ஒருத்திய பார்க்க வருவானா? மை டியர் சரவணா, உன் பிளாஷ்பேக்க கொஞ்சம் ஓட்டி பாரு. மெட்ராஸ்ல இருந்து காரணமே இல்லாம இப்படி நீ பல தடவை கல்லடக்குறிச்சிக்கு வரலையா? காரணம் இல்லாம யார் வந்தது? உன்னை பார்க்கணும்னு காரணம் இருந்துச்சு. ஏன் அந்த காரணம் எங்க அண்ணனுக்கு இருக்க கூடாதா? இப்படிலாம் பண்ணிட்டா உங்க அண்ணன் சரவணன் ஆயிடுவானா? சரவண காதல் மண்ண, அவனெல்லாம் பீட் பண்ண முடியாது உங்க அண்ணன். டேய், இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுடா. மனசுல நீ மட்டும்தான் பெரிய மன்மதன் நினைப்பா உனக்கு. அவங்களுக்கு அவங்கவுங்க காதல் முக்கியம்தான். இப்ப எதுக்கு இந்த நக்கலான சிரிப்பு? தயவு செஞ்சு உங்க அண்ணனை காப்பி ரைட்ஸ் வாங்காம என் காதல காப்பி அடிக்க வேணான்னு சொல்லு. டேய் போட டேய். ஹலோ, சொல்லுங்க. இங்க இருந்து 18 கிளம்பணுமா? எங்க கிளம்பணும்? 19 காலையில ஊட்டி, 20 முதுமலை, 22 மைசூரா? ஏய், என்னடி நடக்குது? அங்க இருந்து கூர்க் போயிடுறோம். ஓகே, சரி சரி. மொத்தம் 7 நாள் இல்லையா? ஓகே. ஏய், என்னடி ஊட்டில இருந்து கூர்க் வரையும் ரோடு போடுறியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத மேட்டர்ப்பா. டூர் ஏதாச்சும் போறியா? அப்படிதான் வச்சுக்கோயேன். அப்ப அது இல்லையா? அந்த மாதிரி தான். ஏய், என்னன்னு விவரமா சொல்டி. நான் ஹனிமூன் போறேன். ஹனிமூனா? யாரோட? யாரோடையோ? யாரோடையவா? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீ எப்படி ஹனிமூன் போவ? கல்யாணம்னு ஒண்ணு ஆனா ஹனிமூன் ஒண்ணு போவாங்க. மீனாட்சி, இந்த மேட்டர் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பேசணும். பேசிட்டு என்ன பண்ணோம்? அதுல நீ ஹனிமூன் கூட்டிட்டு போவேன்னு காத்துட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல நான் ஹனிமூன் போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் வேற ஒருத்தரோட ஹனிமூன் போறேன். புருஷனோட போறதுக்கு பேர் தாண்டி ஹனிமூனு. அதை விட்டு வேற யாரோட போறன்ற உனக்கே நியாயம் இருக்குதா? டேய், நமக்கு கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல மீனாட்சி, ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணணும்? நம்ம வீட்ல அடுத்த கல்யாணத்துக்கு பேசி முடிச்சு நிச்சயமும் முடிச்சாச்சு. சௌந்தர்யா இப்பவே எங்க போலான்னு வேர்ல்ட் மேப்ப கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ண? இங்க இருக்கிற மகாபலிபுரத்துக்கு கூட என்ன கூட்டிட்டு போகல. தப்புதான் மீனாட்சி. இங்க பாருக்கண்ணா, உன்னை நம்பி வேலைக்கு ஆகாது. நான் ஹனிமூன் போறதுதான். நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ அப்ப ஹனிமூன் போயிட்டு வா. என்னடி ஏதோ திருப்பதிக்கு சாமி கும்பிட போற மாதிரி சொல்ற? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்னு. உன்னை நம்பி வேலைக்கு ஆகாதுப்பா. சரி, யாரோட போற? டிரைவரோட தான். டிரைவரோடவா? ஐயே. டேய், கார்ல போனா டிரைவர் வர மாட்டாங்களா? ஏய், சும்மா கலாய்க்காதடி. நான் சீரியஸா சொல்றேன். சரி, யாரோட போற? அப்பா, அம்மா, ரம்யா, சுதா. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ஹனிமூனா? இது இன்ப சுற்றுலா. ஹனிமூன்றது வேற மேட்ரு. அது ஒரு ஃபீலிங்கான மேட்டர். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய மேட்டர். மேட்டரோ மேட்டர். இதெல்லாம் வலிக்காம சொல்ல தெரியுது, ஆனா கூட்டிட்டு போயிடாத. லவ் பண்றப்போ உலக மகா பில்டப் கொடுக்க வேண்டியது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்காம விட்டுடுறது. இல்லடி, கண்டிப்பா நம்ம ஹனிமூன் போறோம். எப்போ? நாம எப்ப போறோம், எப்படி போறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா போக வேண்டிய நேரத்துல கண்டிப்பா போவோம். கிழிச்ச. என்னடி? சீரியஸா சொல்றேன்டா. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி நமக்கு முன்னாடி அவங்க ஹனிமூன் போனாங்க. நீ செத்தடி. இல்ல மீனாட்சி, அதுக்கு முன்னாடியே. ஓ, அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடியே உடனே சீக்கிரமே. ஒரு நிமிஷம் போன். சரவணா, என்னென்னமோ பண்ற. இந்த ஹனிமூனும் உன்னால கரெக்டா பண்ண முடியலடா.
மாமா தேங்க்யூ. என்னம்மா உன் அத்தை என்ன பண்றா? சரவணனும் அத்தையும் வெளியே போயிருக்காங்க. இவ்வளவு காலையில எங்க போனாங்க? அத்தைக்கு தெரிஞ்சவங்க யாரோட பொண்ணுக்கோ வளகாப்பா. வளகாப்புக்கு அவ போறா, சரி. இவன் எதுக்கு அவ கூட போயிருக்கிறான்? டிரைவர் மாமா. என்ன மாமா நீங்க காலையில இருந்து ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு ஃபோன் பண்ணிருக்கிறாருமா, அவருக்காக தான் வெயிட்டிங்கு. உங்க ஃப்ரெண்டா? யார் மாமா? உனக்கும் தெரிஞ்சவர் தாம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்டு யார் மாமா? யோசியன், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தெரியலையே மாமா, ஏதாவது க்ளூ கொடுங்க. அவரை பத்தி க்ளூ கொடுத்தா ஆன்சரையே சொல்ற மாதிரி தாம்மா. சின்ன க்ளூ கொடுங்க மாமா. அவரே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு. அப்பாவா? நேத்து கூட ஃபோன் பண்ண, என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும், சொல்ல வேணான்னு சொன்னாரு. நான் தான் வளரிட்டேன். அப்பா மட்டும் தனியா வராரா மாமா? என்னைக்குமா உங்க அப்பா தனியா வந்திருக்கிறாரு? அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆச்சுப்பா? அம்மா மீனாட்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. என்னப்பா திடுதுப்புன்னு? சும்மாதாம்மா. உன்னை பார்க்க வரக்கூடாதா? வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் 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 வணக்கம். எங்க சம்பந்தியம்மா காணோம்? ஒரு வளகாப்பு வீடு வெளியில போயிருக்கிறா. நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா, இப்படி உட்கார். என்னங்க சம்பந்தி, ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து நீங்க யூத் ஆயிட்டீங்க. இந்த ஹாய் அலோன்னு சொல்றதுனா கூட ஹோன்ல சொல்றது இல்ல, நேரா சென்னைக்கு வந்து சொல்றது. இப்போ என்னத்துக்கு அடம் பிடிச்சி கிளம்பி வந்தீங்க சொல்லுங்க. தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடணும் இல்லையா? அதை போன்ல சொன்னா முறையா இருக்காது, அதான் நேர்ல வந்து கூட்டு போலான்னு வந்தேன். தலை தீபாவளிக்கு உங்களை அழைக்கணும், அதுதான் முக்கியமான வேலை. அப்படியே ஒன்னையும் மாப்பிள்ளையும் கூட்டு போய் ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கலான்னு தான். எதுக்கு எதுக்குங்க? எதுக்கு தேவையில்லாத செலவு? நீங்க கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸே இன்னும் போட்டு முடிக்கல, அதுக்குள்ள தலை தீபாவளின்னு ஆரம்பிக்கிறீங்க. இது வேற அது வேற. என்னடா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. நீங்க சம்பந்தியம்மா சௌந்தர்யா எல்லாரும் வந்துடணும். இல்ல சம்பந்தி, சரவண மீனாட்சி மட்டும் கூட்டிட்டு போங்க. அவன் பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து காதலிச்ச காலம் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அவன் கல்லுடை குறிச்சி வரும்போதும் அவன் வாழை பிடிச்சிக்கிட்டு நானும் வந்துடுறது. தலை தீபாவளியாவது அவன் தொந்தரவு இல்லாம தனியா கொண்டாடட்டும். என்னம்மா? என்ன சம்பந்தம் நீங்க ஒரு தொந்தரவா? வீட்டுல எந்த விழாவானாலும் உங்க காமெடி இல்லாம களைகட்டுமா? இப்போ நான் மாப்பிள்ளை கொடுத்த சம்பந்தி மட்டும் இல்லையே, பொண்ணு கொடுக்க போற சம்பந்தியமா ஆச்சே. பொண்ணு வீட்டுக்காரங்க அடிக்கடி வந்துட்டு போனா அவ்வளவு மரியாதையா இருக்கும் அதுங்கள. என்ன நீங்க புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மாப்பிள்ளை கொடுக்கறதா பொண்ணு கொடுக்கறதா அப்புறம். இந்த வைத்தியநாதனோட ஃப்ரெண்டு நீங்க. என் ஃப்ரெண்ட தீபாவளிக்கு நான் கூப்பிடுறேன், வருவீங்களா மாட்டீங்களா? சம்பந்தி, நமக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பில்டப்பே கிடையாது. வா அப்படின்னு சொன்னா போதும், பின்னாடியே வந்து நின்றுடுவேன். நீங்க குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் நாஸ்டா பயப்படாதீங்க டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். மெட்ராஸ் பாஷை அது. மீனாட்சி எப்படிமா இருக்க? நேத்து காலையில தான் 1 மணி நேரம் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. என்னமோ 10 வருஷம் பேசாத மாதிரி எப்படிமா இருக்கேன்னு கேக்குறீங்க? ஏய், நானும் என் பொண்ணு பேசிட்டு இருக்கோம், நடுவுல நீ ஏண்டி பேசுற? நான் வரலப்பா, நீங்களே தாராளமா பேசிக்கோங்க. என்ன மீனாட்சி, உங்க டாடி என்ன சொல்றாரு? சொல்றதுக்கு என்ன இருக்கு, தலை தீபாவளிக்கு கூப்பிட வந்திருக்காரு. இதுக்கு போய் அங்கிருந்து கிளம்பி வரணுமா? இல்லடா,
தலை தீபாவளிக்கு உன்னை இன்வைட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இத சொல்லவே இல்லையே. அது ஒரு ஃபார்மாலிட்டி தானே. ஊர்ல எடுக்க வேண்டியதானே. ஊர்ல எடுத்தா ஒத்துப்பியா நீ? சொத்த சொல்லம்ப. அதான் இங்க வந்து உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாவே எடுக்கலான்னு சொன்னாங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல. வேணா சரவணா, எங்க அப்பாவை கிண்டல் அடிக்காத. சரி, என்ன பட்ஜெட் வச்சுக்கிறாரு? என்னடா ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கு என்ன ஆயிட போகுது? அதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 1000. ஹலோ, 1000மா? அண்ணன் போற உள்படியன் விலை என்ன தெரியுமா உனக்கு? என்ன? குவீன் எலிசபெத் பனியன் 30 பவுண்ட் ஸ்டெர்லிங், 2600 ரூபாய். நீ பனியன் 2000க்கு போடு, இல்ல 2 லட்சத்துக்கு போடு. எங்க அப்பா சட்டைய 1000 ரூபாய்க்கு தான் வாங்கி தருவாரு. ஹே, உலகத்துக்கு தெரியாம உள்ள போறதே சரவண 2000 ரூபாய்க்கு மேல போறானா? வெளில போறதை எவ்வளவு ரூபாய்க்கு போடுவான்? பாரு, 2 ட்ரெஸ் எடுத்து தரணும். மொதல் நாள் லீவைஸ் ஜீன்ஸ், அதுக்கு ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆகும். அதுக்கு மேட்சிங்கா ஒரு ஓட்டோ ஷர்ட், அது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய். அப்புறம் காலுக்கு ஒரு நைக்கி ஷூ, அது ஒரு 13000 ரூபாய். இதே மறுநாள் அப்படியே வேற கோட் சூட், எப்படியும் ஒரு ரூபாய் வரும். கோட்டுக்கு இந்த நைக்கி போட முடியாது, அதனால அதுக்கு லீ கூப்பர், அது ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரும். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அவர் ஒன்றும் செய்யல. என்னடா செய்யல? என்ன செஞ்சாரு? 100 பவுன் நகை நான் போட்டேன். கிழிச்ச. அதை வித்து தானே கடன் அடைச்சேன். வித்தோமோ வைக்கலையோ, கல்யாணம் தண்ணி நான் தானே போட்டேன். கல்யாண செலவு ஃபுல்லா அவர் தானே பண்ணாரு. கல்லட குறிச்சில கல்யாணத்துக்கு அப்படின்னா செலவாச்சு. காலையில ஒரு கழனி தண்ணியில ஒரு டீயை குத்தாங்க. என்ன சிரிக்கிற? நீ எங்கடா கல்யாண வீட்டுல காலையில சாப்பிட்ட? ராத்திரியே உன் முதுகுல 4 சாத்து சாத்தி துரத்தி விட்டுட்டோமே. பாரு சரவணா, தேவையில்லாம எதுக்கு பழச பேசுற? முதுல போட்டோன்னே அப்படியே கிளம்பி போயிருக்கணும். திரும்ப வந்து உன்னையும் உங்க அண்ணனையும் மன்னிச்சு தாலி கட்டின பாத்தியா உன் கழுத்துல? என்ன சொல்லணும்? நீ எங்கட தாலி கட்டின? ஓன்னு அழுதுட்டு நின்ன. போனா போகுதுன்னு அருணாச்சலம் விட்டு கொடுத்தான். ஐயோ பாவான்னு நானும் தேடி வந்தேன். மீனாட்சி, தப்பா பேசுற. நீ ஆரம்பிச்ச, நான் பேசுறேன். இப்ப என்னடி, ட்ரெஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு நான் சொல்லலையே. போனா போட்டும் சும்மா ஏதாச்சும் போட்டு விடுவீங்களா? வாங்கி கொடுத்தா ஒழுங்கான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நிஜமாவே எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? தப்புலடா. நீ ஒரு பெரிய இவன் உன்னை பத்தி நினைச்சேன் பாரு, அதுதான் தப்பு. நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான். சட்டை பேண்ட்ல இருந்து ஜட்டி பனியன் வரைக்கும் மாமனார் கிட்ட ஆட்டையை போடணும்னு நினைக்கிற அசிங்கமான ஆம்பளைதான். ஏய், சும்மா 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைக்கு துணி எடுத்துறேன்னு மெட்ராஸ்க்கு வந்தா என்ன அர்த்தம்? சாரி. ஹாஸ்டல்ல டேய், சும்மா கையில அடிச்சேன், அத போய். தெரியும்டி, இன்னும் ஏதாச்சும் பேசியிருந்தா கண்ணத்துல அடிச்சிருப்ப. சரவணா, சாரிடா. ஏய், நான் உன் அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பியாடி? நீ வாழ்க்கை பூரா என்ன குற்றவாளி ஆக்கியிருப்பல. நான் பண்ண தப்பு, அதுவே நீ பண்ண ஒன்னும் கிடையாது. அது இல்ல சரவணா. ஏய், பேசாதடி, படி. அண்ணாச்சி, நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உங்க பேச்சை நம்பி தான் நான் மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சேன். சரிங்க, நான் கடனா தானே கேட்குறேன். இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. தரேன்னு சொல்லிட்டு இப்படி திடுதுப்புன்னு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த மாதிரி தரேன்னு இழுத்தடிச்சிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்றதுக்கு கேட்குறப்பவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. அட என்னங்க நீங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு இம்புட்டு யோசிக்கிறீங்க? கையை நீட்டி நீங்க என்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரைச்சே, போன வையா. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, விடு. என்ன ஒண்ணு இல்ல? போன்ல யாருக்கிட்டயும் திட்டிட்டு இருந்தீங்க, என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா. ஏங்க, என்கிட்ட கோவப்படாதீங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அண்ணாச்சி கிட்ட ஒரு 1 ரூபாய் கைமாத்த கேட்டிருந்தேன். அப்ப தரேன் இப்ப தரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போங்க அக்கௌண்ட்ல கட்டிடுறேன்னு சொன்னாரு. இப்ப கேட்டா பணம் ரெடி ஆகல, அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க, இப்ப அதனால ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பணம்லாம் இருக்குல்ல? இருக்கு. ஒரு 1 ரூபாய் இருந்தா இன்னும் கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணலாமேன்னு நினைச்சேன். இப்போ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை.
டென்ஷன் ஆகாதீங்க. இல்லம்மா, பொண்ணு தலை தீபாவளிக்கு வரா, அவளுக்கு 2 வளையல் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். கொடுத்துக்கலாம் விடுங்க. நம்ம பொண்ணு நம்மள தப்பா நினைப்பாடா? அவ நினைப்பான்னு நான் சொல்லலடி. எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆள் சொதப்பிட்டான். விடுங்க, அப்புறமா செஞ்சுக்கலாம். அப்புறம் செய்யறது இல்லடி, இப்ப செஞ்சிருக்கணும். அட விடுங்க. இங்க பாரு, நாம எப்படி பணம் அரேஞ்ச் பண்ணோங்கிற விஷயம் மீனாட்சிக்கு தெரியக்கூடாது. புள்ள ரொம்ப வருத்தப்படுவா. நான் மீனாட்சிட்ட எதுவும் சொல்லல. நீங்க உளறி வைக்காதீங்க. என்ன என்கிட்ட உளரக்கூடாது? வாமா வாமா. என்னப்பா, எனக்கு தெரியாம அப்படின்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாம எங்க வாழ்க்கையில என்னமா இருக்கு? நானும் அப்படிதான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எனக்கு தெரியாம உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி, உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நாங்க ஊருக்கு கிளம்பலாம்ல? மாப்பிள்ளை கிட்ட எப்போன்னு கேட்டு சொல்லு. சொல்றேம்மா. தலை தீபாவளிக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நாம கொண்டாடுற அடுத்த தலை தீபாவளி இதாம்மா. அசத்திப்படுவோம்மா. ஏன்பா, இருக்கிற செலவுல இதெல்லாம் தேவையா? அட என்னம்மா நீ, இதெல்லாம் ஒரு செலவுன்னு யோசிக்க முடியுமா? நல்ல சிறப்பா பண்ணிடலாமா, விடுமா. பா, சொல்ல மறந்துட்டேன். மாமா உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்னம்மா, என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்லப்பா, இந்த தடவை வந்ததுல இருந்து சம்பந்தி நீங்க சரியா பேசலன்னு மாமாவுக்கு ஃபீலிங். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உடனே போய் அவரை பாத்துறேன். மீனாட்சி, எப்படிமா இருக்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்கோம். அப்படியா? என்ன அப்படியான்ற? நான் மேல வரப்போ என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து, இங்க வந்ததுல இருந்து நீங்களும் அப்பாவும் குசு குசுன்னு யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இல்லையே. பொய் சொல்லாதம்மா. உன் கையில இருந்த வளையலைங்க? அது வந்து உடைஞ்சிருச்சு. பத்த வைக்க ஆசாரி கிட்ட கொடுத்துருக்கோம். பத்த வைக்க கொடுத்துருக்கா இல்ல மொத்தமா வித்துட்டீங்களா? மீனாட்சி, நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லம்மா. வீட்டுல என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. ஒன்னும் இல்ல, குத்தகை பணம் வரல. கேட்டதுக்கு குத்தகைக்காரன் என்னென்னமோ காரணம் சொல்றான். தென்னை மரம் பூச்சி விழுந்து போய் தேங்காய் வீட்டுல நாம எதிர்பார்த்த பணம் வரல. அதுக்காக தலை தீபாவளியை தள்ளி வைக்க முடியுமா? கையில கிடந்த வளையல், பீரோவில் இருந்த ஒட்டியானம், இதெல்லாம் வச்சுதான் காசு ரெடி பண்ணோம். அம்மா, ஏய், நீ அடம்பிடிச்சு கேட்டியான்னு தான் உண்மையை சொன்னேன். உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சது உங்க அப்பா என் உசுரை எடுத்துருவாரு. உன் கழுத்துல கையில கிடந்தத அடக வச்சு தலை தீபாவளி தேவையாமா? நாளைக்கு பணம் வந்தா நகையை எடுத்துட போறோம். தலை தீபாவளி திரும்ப வருமா? நீ யோசிக்காம போடி. இல்லம்மா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அடடா, உங்க அப்பா கிட்ட எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துறாத. கஷ்டமா இருக்கிறப்போ இதெல்லாம் எதுக்கு? ஏய் மீனாட்சி, உங்களுக்கு செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டி. கண்ணத்தோட தேவையில்லாம இதை யோசிச்சுட்டு இருக்காத. தலை தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடு.